தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருட உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவனும் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் உம்மடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கரிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எடுக்கப்பட்டுள்ளது. இதில் நாம் செய்யும் அனைத்தும் முற்றிலும் வீண் என்று கூறுகின்றார். ஏன் நாம் பாடுபட்டு உழைத்தது
ஆவலோடு முதல் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கின்றார். முதல் வாசகம் சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனம் 2, மேலும் அதிகாரம் 2 வசனங்கள் 21 23 முடிய. வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபை உரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கின்றார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கின்றார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாள் எல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாமே வீண். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. எங்களுக்கு அப்பொழுது
ஆண்டவரே இறுதி வாரும் எத்தனை காலம் இந்நிலை ஊழியருக்கு இரக்கம் காட்டும் காலைதோறும் உமது பேரன்பா எங்களுக்கு நிறைவடையும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் எம் மீது தங்குவதாயே நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும் என் தலைவரே அன்பார்ந்தவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் ரத்தின சுருக்கமாக நாம் விண்ணகம் பற்றிய நாட வேண்டும் என்று கூறுகின்றார். நாம் நம்மிடையே உள்ள காம எண்ணம், கொலை, இரத்தமை இவற்றை விடுத்து கிறிஸ்துவை அணிந்து கொள்ள அறைகூவல் விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். வாசகம். மேலுலக சார்ந்தவை பற்றியே கேளுங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 5 மேலும் 9 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வுலக சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலக சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பார். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்று பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கினாலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தைமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத வாழ்வுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கின்றீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கியவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகம் அற்றோர் என்றும் சீக்கியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாய் இருப்பார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவாக்குகள் 13 தொடக்கம் 21 இறுதியாக. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாய் இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருள்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருள்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருள்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. நேற்று நம்முடைய இந்தியாவிலே நடந்த 2 மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நேற்று சாயந்தரம் உங்கள்கிட்ட சொன்னேன், அப்படிதானே? ஒன்று என்னது? சிஸ்டர்ஸு பெயிலில் வந்தது. இன்னொன்று, மதுரைக்கு புதிய பேராயர் பொறுப்பேற்று கொண்டது. அது நேற்றே இன்னொரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்தது. அது நான் வேணும் தான் நேற்று சொல்லலை, அது இன்றைக்கு சொல்கிறேன். கர்நாடகத்திலே பிரக்யா ராவண்ணா, தெரியுமா கதை? பிரக்யா ராவண்ணா. அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பார்க்குறோம். முதல் வாசகம் என்ன சொல்லுது? உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவருடைய உழைப்பு வீண். அடுத்ததாக நற்செய்தியில் நாம் பார்க்குறோம், அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். நிறைய தானியங்கள் விளைஞ்சிருக்கு, அப்படி ரொம்ப குதூகலமாக இருக்கிறான். அப்போ கடவுள் சொல்கிறாரு, டே அறிவிலியே, இன்றிரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு போகுது. இந்த சொத்தை பற்றி பேசும்போது பாருங்க, இந்த பிரக்யா ராவண்ணா அவன் ஏன் இந்த அளவுக்கு போனா அப்படின்னா, ஒரு அரசியல் செல்வாக்கு மிகுந்த குடும்பத்தில் பிறந்தவன். HT தேவகவுடா, முன்னாள் பிரதம மந்திரி, இந்தியாவினுடைய பிரதமர். அவருடைய மூத்த மகன் ராவண்ணா, அவருடைய மகன் தான் இந்த பிரக்யா. ஆக தேவகவுடாவுடைய பேரன். 34 வயசு தான் ஆகுது. ஏறக்குறைய 34,000 பாவத்திற்கு மேல் செய்திருக்கிறான். என்ன
யாராவது 30 வயசில் 31 வயசுல எம்பியாக இருப்பாங்களா? அவன் இருந்தான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய வீட்டில் வேலை செய்கிற பெண்கள், உதவி கேட்டு தன்னிடம் வருகின்ற இளம் பெண்கள், இன்னும் மீடியம் வயசு 40, 50, இவர்கள் எல்லாரையும் அவன் பாலியல் வன்கொடுமை செய்கிறான். பாலியல் வன்கொடுமை செய்கிறான். அது மாதிரி 2021 அவன் வீட்டில் கொரோனா சமயம் ஒரு பணிப்பெண் வேலை செய்கிறார். அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக நேற்று அந்த மகிழ்ச்சியான செய்தி நமக்கு கிடைத்தது. சாகும் வரை ஆயுள் தண்டனை. இந்த ஒரு கேஸில் மட்டுமே இவ்வளோ கிடைச்சிருக்கு. ஆனால் அவன் ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறான் என்று அந்த எவிடன்ஸே இருக்குது. அந்த தம் டிரைவ், பென் டிரைவ் என்று நீங்கள் சொல்வீர்கள். அந்த பென் டிரைவில் பார்த்தா அவ்வளோ வீடியோஸ். என்னன்னா அவன் பாலியல் வன்கொடுமை செய்தது அவனே வீடியோ எடுத்திருக்கிறான். இப்படியாக இது இந்த ஒரு திமிர், ஆணவம், அடுத்தவர்களுடைய வாழ்வை கெடுக்கின்ற இந்த ஒரு கெட்ட பழக்கம் எப்படி வந்தது? உழைக்காமல் அவனுக்கு கிடைத்த செல்வத்தினால் வந்தது. அவங்க தாத்தா பெரிய அரசியல்வாதி, முன்னாள் பிரதமர், அவங்க அப்பா சிட்டிங் எம்எல்ஏ, அவருடைய சித்தப்பா முன்னாள் முதல்வர். இப்படி அரசியலிலே இருந்து தவறான வழியிலே சேர்த்து வைத்த பல ஆயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இவனை வந்து அடைகின்ற பொழுது, இவன் உழைக்காத அந்த செல்வம், இவன் உழைத்து சேர்த்து வைக்காத அந்த செல்வம் இப்படி பல்வேறு விதமான பாவங்களையும் அநீத செயல்பாடுகளையும் அக்கிரமங்களையும் பெண்களுக்கு எதிரான இந்த போக்கையும் செய்வதற்கு அவனை தூண்டி இருக்கிறது என்றால், அவன் உழைக்காமல் அவனுக்கு கிடைத்த அந்த செல்வம் தான் இவ்வளவு பெரிய ஆணவத்தையும் திமிரையும் கொடுத்து, பதவியையும் கொடுத்து, நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன், என்னை கேட்பதற்கு ஆளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவன் சென்றதால் தான் விளைவு. இப்பொழுது ஒரு கேஸ்லே சாகும் வரை ஆயுள் தண்டனை. இன்னும் எத்தனையோ கேஸ் வந்துட்டு இருக்கு அவன் மேலே. கடைசியில் என்ன கிடைக்க போதோ தெரியாது. அதனால தான் கடவுள் சொல்றாரு, உழைக்காமல் நமக்கு கிடைக்கின்ற செல்வத்தினுடைய விளைவை பற்றி அவர் சொல்லுகிறார். அதனால நீங்க எங்க செல்வம் சேர்க்கணும், எங்க வெளிநாட்டிலனா பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கே வந்து சொல்லிடுவாங்க பெற்றோர்கள், இங்கே பாரு, படிக்க வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நீ படிக்கும் வரை உனக்கு உடை, உணவு, இருப்பிடம் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒன்ஸ் நீ படித்து முடிச்சிட்ட அப்படின்னா நீ உன் சொந்த காலில் நிற்கணும். அதுக்கு மேலே என்கிட்ட வரக்கூடாது. நீயே உழைக்க வேண்டும், நீயே செல்வம் சேர்க்க வேண்டும், நீயே உனக்குரிய வீட்டை, திருமணத்திற்கு பிறகு உனக்குரிய வீட்டை வாங்கி கொள்ள வேண்டும். இனிமேல் அது நீ சொந்த காலில் தான் நிற்க வேண்டும் என்று பிரித்து ஒதுக்கி விடுவார்கள், அனுப்பி விடுவார்கள். ஆனால் நம்ம நாட்டில், அதில் குறிப்பாக அந்த தமிழ்நாட்டில் தான் பல தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு குணம் இருக்கிறது, ஒரு சிந்தனை இருக்கிறது. நாம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, நாம தான் கஷ்டப்பட்டோம், நம்ம பேர பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது என்று நீங்கள் நல்ல எண்ணத்தோடு நினைக்கின்ற அந்த ஒரு பழக்கம் இந்த உழைக்காமல் அவர்களுக்கு சென்று சேருகின்ற சொத்து இருக்கிறதே, பல்வேறு விதமான தீய பழக்க வழக்கங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் அவர்களை இட்டு செல்கிறது. எனவேதான் கடவுள் அழகா சொல்றார், நீங்க எங்க செல்வம் சேர்க்கணும்? கடவுள்கிட்ட செல்வம் சேர்க்கணும். இந்த உலக செல்வம் எல்லாமே வீண். நம்ம நிறைய பேர் 90% விவசாயிகள் என்ன செய்கிறோம்? கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனால் நம்ம உடுத்துகிற உடுப்பு வருஷத்துக்கு ஒன்று தான் வாங்குவோம், அழுக்கான உடுப்பு. திரும்ப திரும்ப அதையே துவைச்சு போடுவோம். ஒரு புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு யோசிப்போம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் ஒரு நல்ல உணவு சாப்பிட மாட்டோம். கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு யோசிப்போம். ஏன்னா சிக்கனமாக சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், பேர பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கணும், நகை நட்டு வாங்கி வைக்கணும், ஒரு மனை வாங்கி போகணும். இப்படியாக நாம் சிந்தித்து கொண்டு இருக்கோம். ஆனால் அது தவறு என்று சொல்ல முடியாது. இவ்வாறு நீங்கள் சேர்த்து வைக்கின்ற செல்வம் உழைக்காத உங்களுடைய பிள்ளைகளுக்கு,
உழைக்க மனமில்லாத உங்களுடைய பிள்ளைகளுக்கு அது போகின்ற பொழுது அவர்களுடைய பாதை வேறு திசையிலே போய்கொண்டிருக்கிறது, அவர்களை அழிக்கும் திசையிலே போய்கொண்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் கடைசியில் பாருங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. எத்தகையோர்? கடவுள் சொல்றார்ல, இன்னைக்கு இரவே உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிய போகிறது, இப்படித்தான் அவங்களுடைய வாழ்க்கை அமையும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை. எனவே இப்போ நாம் எதை பற்றி யோசிக்க வேண்டும் என்றால், கடவுள் முன்னிலையில் செல்வம் சேர்ப்பவர்களாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் முன்னிலையில் செல்வம் சேர்ப்பவர்கள் என்றால் நாம் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்தல். அவருக்காக இடம் வாங்கி போடணும் இல்லை, அவருக்காக நகை வாங்கி போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் பேரில் சொத்து சேர்க்க வேண்டும் என்று கடவுள் சொல்லவில்லை. அவர் முன்னிலையிலே நீ என்னுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், நீ என்னுடைய பார்வையிலே விலை மதிப்பு இல்லாதவராக இருக்க வேண்டும் என்றால் நீ நான் சொல்வதை கேள், நான் சொல்வதை கடைபிடி, நீ என்னை அன்பு செய், உன்னுடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய், உன்னோடு கூட இருப்பவர்களை அன்பு செய், நீ யாருக்கும் துரோகம் செய்யாதே, யாருக்கும் அநீதி செய்யாதே, யாருடைய வாழ்வையும் கெடுக்காதே. இவ்வாறு வாழ்கின்ற பொழுது நீ என் முன்னிலையில் செல்வம் சேர்ப்பவராய் இருப்பாய் என்று ஆண்டவர் கூறுகிறார். எனவே இந்த உலக செல்வங்கள் நமக்கு நிலை வாழ்வை பெற்றுத்தரவே முடியாது. இதுதான் ஆண்டவருடைய கருத்தாயிருக்கிறது, சிந்தனையாயிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் பல்வேறு விதமான சொத்துக்களையும் செல்வங்களையும் சேர்ப்பதற்காக அயராது ஓடோடி உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கடவுள் என்கிற செல்வத்தை நம்மோடு சேர்த்து வைப்பதற்கு நாம் என்ன முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் எடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக செல்வம் நம்மை விட்டு ஒரு நாள் போய்விடும். உயிர் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது அந்த செல்வம் நம்மை விட்டு போய்விடுகிறது. ஆனால் நாம் இறந்த பிறகும் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்றால் அது ஆண்டவர் தான், நம் தந்தையாக இறைவன் தான். எனவே அந்த ஒரு செல்வத்தை சேர்ப்பதற்கு என்னென்ன வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டுமோ இனியாவது அதை யோசித்து அந்த செல்வங்களை சேர்த்து வைப்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். நல்லா இறைவா,
எம் தாயாம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர்கள் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மக்கள் தங்கள் தீய நாட்டங்களை விடுத்து நல்வழி வாழ வேண்டும் என உண்மை மன்றாடுகிறோம். அரசர்க்கெல்லாம் அரசரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் உன் மக்களை அமைதியின் பாதையில் நடத்துவோம், மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்து தரவும் வேண்டும் என உண்மை மன்றாடுகிறோம். உண்மையின் உருவே எம் இறைவா, எம் இளைஞர்கள் இளம்பெண்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உலகம் காட்டுகிற தவறான பாதையில் நடக்காமல் இன்பமயமான உலகில் சிக்கிக்கொள்ளாமல் நீர் காட்டுகின்ற பாதையில் நடக்க வேண்டும் என உண்மை மன்றாடுகிறோம். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று இயேசு வழியாக சொன்ன இறைவா, படிக்கின்ற வயதிலே வேலை செய்து கொண்டிருக்கின்ற சிறார்களை நீ தாமே தொட்டு அவர்களுக்கு ஆசியளித்து ஞானத்தையும் அறிவையும் தந்து வழிநடத்த வேண்டும் என உண்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவரை அடைந்தவர்கள் அறிவானை வாழ்த்தப்பெற வீராவின் வண்டன் மீது நம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நீளத்தின் உடைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை கொடுக்கின்றோம். இதை எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்து நிறைவானை வாழ்த்து பெறுவீராக. ஏனென்று வல்லன்மையிலிருந்து நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் புனைந்து ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இந்த ஒரு திருமுழுக்கு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருளவும்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல், கிறிஸ்துவின் திருவுடல். ஆண்டவரே, எல்லா இனிமையும் பல் சுவையும் கொண்ட உணவை வானத்திலிருந்து எங்களுக்கு அளித்தீர். ஆண்டவரே, விண்ணகக் கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்று கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய
தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம், திருப்பலி நிறைவேறிற்று.